உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து தலா 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்தார். மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்த காரணத்தினால் சுமார் 50 பேர் இப்பொழுது கள்ளக்குறிச்சி பகுதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அவற்றை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி தமிழ்நாட்டிலே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் வசிக்கும் மக்களுக்கு குடிக்க தண்ணீர், மின்சாரம், கழிப்பிடம், சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்திடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று 2வது நாளாக நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் தீர்த்தக்காடு முத்தமிழ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்காடு பகுதியில் அடிப்படை வசதிகளான பட்டா, குடிநீர், மின்சாரம் வசதி, கழிப்பிடம், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி இன்று 2வது நாளாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிழக்கு மாவட்ட வருவாய் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பட்டா தருவதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வண்டியூர் தீர்த்தக்காடு பகுதியில் கிட்டத்தட்ட 349 பட்டாக்கள் இந்த பகுதி வாழ் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியாளரால். நீண்ட காலமாக பல போராட்டங்களுக்கு பிறகு, ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிய பிறகு இந்த பகுதியை சார்ந்த தலித் மக்களுக்கு இந்த இடங்களை அளந்து கொடுப்பதற்காக
ஆட்சி நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பலவிதமான போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டங்கள் தொடர்ந்த காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாங்களே தலையிட்டு இந்த பகுதியில் அதிகாரிகளை சந்தித்து அதிகாரிகளை அழைத்து வந்து இந்த நிலத்தை அளந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இந்த பட்டா வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு லேஅவுட்டை போட்டு அதை ஆட்சியாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம், அனைத்து அதிகாரிகளுக்கும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் சாதிய நோக்கோடு இங்கே பணியாற்றிய மாவட்ட நிர்வாகம், சமூக நலத்துறை என்ற ஆதிடம் சமூக நலத்துடைய நிர்வாகம் இவர்களெல்லாம் சாதிய நோக்கோடு இவர்களை இவ்வளவு விலை உயர்ந்த இடத்தை இவர்கள் ஒப்படைப்பதா என்ற உள்நோக்கத்தோடு இருந்த காரணத்தினால் இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காமல் இருந்த சூழலில் கடந்த 2 நாளுக்கு முன்னதாக கடந்த 20ஆம் தேதியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அண்ணன் முதன்மை செயலாளர் பாயசி பாவரசு அவர்கள் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இங்கே அறிவிப்பு செய்தார்கள். அந்த போராட்டத்தின் வலிமை கருதி வலிமையாக இந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தினால் விடுதலை சிறுத்தை நடத்திய காரணத்தினால் இன்றைக்கு அதிகாரிகளே முன்வந்து நாங்கள் பட்டா தருகிறோம், பட்டா கொடுத்திருக்கிறோம், இருந்தாலும் பட்டா கூடிய அந்த ஆன்லைன்ல ஏற்றி அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டாவை நாங்கள் ஒரு நாளைக்கு 50 பேரை அழைத்து வந்து விசாரணை செய்து அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த பட்டாவின் அடிப்படையில் பயனாளியின் அடிப்படையில் வாரிசுகளை இவர்களான வந்து அந்த முடிவு செய்த பிறகு அவர்கள் நாங்கள் ஒரு நாளுக்கு 50 பேருக்கு பட்டா வழங்க உறுதியளித்து இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது இருந்த இந்த நேரத்தில் இருந்த அந்த 50 பேர் பயனாளிகளை எங்கள் அலுவலகத்துக்கு அழைத்து வாருங்கள், அங்கே வைத்தே நாங்கள் வெரிஃபை செய்து அதை அந்த மனுக்களை சரி செய்து அந்த பட்டாதாரிகள் இவர்கள் தானா இவர்கள் வாரிசு தானா என்பதை சரி செய்து உடனே நாங்கள் பட்டா வழங்குவதாக உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். நாங்களும் அந்த 50 பேர் பட்டாதாரிகளோடு அங்கே செல்ல இருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகள் கிடைத்த மாபெரும் வெற்றி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,